ஹாய், வாங்க தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது தேங்காய் பால் எடுத்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு அடுப்பில். மாவு ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் மிக்சியிலே தான் அரிசி ஊற வச்சு மிக்சியில் மாவு அரைச்சி ஜலிச்சு மாவு வறுத்து எடுத்து வச்சுருப்போம். எப்போவுமே வீட்டில் இருக்கும் பச்சரிசி மாவு. பாருங்கள், அந்த மாவு தான் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மாவை தண்ணியில் கலக்கி அது கொதிக்கும் போது கொஞ்சம் ஊற்றுறதுக்காக வச்சுக்கலாங்க. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டாச்சுங்க. நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுக்கலாங்க மாவை. தண்ணி நல்லா சுடு தண்ணி கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் எடுத்து ஆல்ரெடி இந்த மாவு வறுத்த மாவு தான் பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் மாவு. அது சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தாங்க ஊற்றிக்கணும். ஒரே அடியாக ஊற்றினாலும் மாவு கொலன்னு போயிடும். அப்புறம் உருண்டையாக பிடிக்கிறதுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வராது பால் கொழுக்கட்டை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் ஸ்பூனால் கலந்துக்கணும். ஸ்பூனால் நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு தண்ணி பற்றினா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிண்டிக்கலாங்க. மாவு பக்குவமாக நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி செய்வோம், பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை அந்த மாதிரி மாவு பக்குவமாக பிசையணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த கொழுக்கட்டைக்கு அதை மாதிரி தான் மாவு பிசையணும். தேங்காய் பால் கொழுக்கட்டை. பாருங்கள், குட்டி குட்டியாக உருண்டை எடுத்து பிடிச்சிக்கலாங்க. நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ பிடிச்சிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு நீளமாகவும் பிடிச்சாலும் பிடிக்கலாம். மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இல்லை ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சாலும் பிடிக்கலாம்.
நீட்டமாக பிடிச்சாலும் பிடிக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் சரி ரெடி பண்ணிக்கலாம் மாவு பால் கொழுக்கட்டைக்கு. சூப்பராக இருக்கும். அப்படி மாவு இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். கூட ஆள் இருந்தால் ஹெல்ப் பண்ணால் டக்குன்னு பிடிக்கலாம். எல்லாம் குட்டியாக வீடியோ போடுங்கன்றீங்க, ஷார்ட்டாக போடுங்க வீடியோன்ட்டு. நான் ஒரே ஆள் தான் செய்யணும். பசங்க கிட்டவே வர மாட்டேறாங்க. வீடியோ எடுக்கிறவங்களோசம் கிட்ட உள்ளே வந்து கூட ஒரு வேலை செய்யணும். என்ன வீடியோவில் காமிக்காதீங்கன்னு வர மாட்டேங்குது. அவங்க ஸ்கூல்லலாம் போனால் எல்லாம் கேட்பாங்களாம், யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்களான்னு. அதனால் பயந்துக்கிட்டு எதுவுமே வீடியோக்குள்ளே வர மாட்டேங்குதுங்க பசங்க. ஹஸ்பண்டு அவர் அதுக்கு மேலே வேலைக்கு போனார்னா அவர் நைட்டு தான் வருவார். பாருங்கள், சூப்பர் ஷேப்பு 3 ஷேப்பாக பிடிச்சி வச்சுருக்குங்க. நீளமாக, உருண்டையாக, ரவுண்டாக. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. சுடு தண்ணி நல்லா கலக்கலன்னு கொதிக்கும் போது தான் இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டை எடுத்து போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக விடணும். பாருங்க, அது மாவு பச்சை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, பிசையாத அது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டோம்னா அது லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் திக்னஸாக வேணும்னாக்கா அரிசி மாவு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சாச்சு. கையில் அனல் அடிக்கணும். இப்போ எடுத்து அது உருண்டை ஷேப்பாக கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சது எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அது ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்த மாவு. அடுத்தது வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் இது சுடுதண்ணியில் தானே போகிறோம், டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். அவ்வளோ கூட தேவைப்பட, ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்துடும் பால் கொழுக்கட்டை. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் தேங்காய் பூவும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி கொதிச்சுன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் தான் வெந்தாலே போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெந்துடுச்சு கொழுக்கட்டை. அது நம்ம தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்பூனு, அதை எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கினாக்கா திக்காக கொஞ்சம் வந்துடும். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு இல்லைங்களா, தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றிடணும். அது பால் எடுத்து வச்சுருந்தோங்க, தேங்காய் பால், அதை ஊற்றிக்கலாங்க கூட. வெல்லம் போட்டுக்கலாங்க. நாங்கள் நாட்டு சக்கரை போட்டதுனால இதை தனியாக கொதிக்க வச்சு வடிகட்டணும் கிடையாது. இது நாட்டு சக்கரைனால அதை அப்படியே போட்டுக்கலாம். அதில் எதுவும் கல் மண்ணெல்லாம் இருக்காது. நம்ம உருண்டை வெல்லமாக இருந்தால் தான் அதை உடச்சி நசுக்கி போடுறதுல அதில் என்ன கல் மண்ணெல்லாம் இருக்கும். நாட்டு சக்கரையில் அப்படி இருக்காது, அதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க நாட்டு சக்கரை. அது நல்லா கரைஞ்சி வந்தால் தான் கலர் வரும் பார்க்குறது. ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது,
அப்படியே கொழுக்கட்டைனாவும் கரைஞ்சிடும், கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அது பாருங்கள் திக்காக வந்துடுச்சுங்க. வெல்லம் போட்டதும் ஆல்ரெடி ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அரிசி மாவு 1 ஸ்பூனு தண்ணியில் கலக்கி அதில் ஊற்றிருக்கோம். அதனால் அது நல்லா கொஞ்சம் திக்னஸாக வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய் பூங்க, தேங்காய் பூ மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் வச்சுருந்தோமா, அதை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போவே அது பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் பிசைஞ்சு அதை உருட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும். மற்றதெல்லாம் நல்லா டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியான வீடியோ தான் இது. டக்குன்னு செஞ்சுக்கலாம் அந்த சமையல். பாருங்க, இதிலே நம்ம தேங்காய் பால்லையும் செய்யலாம், பசும்பால்லையும் செய்யலாம், சிறுபருப்பு வேக வச்சு கூட அதை ஊற்றி சிறுபருப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம். அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு போகிறேன் பாருங்கள். முந்திரியும் தேங்காய் பூ, அடுத்தது பாதாம் எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குங்க. அதை நெய்யில் போட்டு கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். பொரித்து அதில் போட்டோம்னா தான் இன்னும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு. பாருங்கள், அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு பொரிச்சிக்கணும். நெய்யில் பொரிச்சிக்கணும்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லாஸ்ட்டில் அந்த தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து அது நெய்யில் பொரித்து போட்டாலே அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸ்வீட் ஏதாவது செய்கிறதுனாக்கா செஞ்சோம்னாக்கா. அதேமாரி பாயாசம் கூட நிறைய பாயாசம் அதுக்கெலாம் கூட போடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. முந்திரி, பாதாம், அந்த தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக கம்மன்னு வாசனை வறுக்கும் போதே. அதுவும் இன்னும் அந்த தேங்காய் பால் கொழுக்கட்டையில் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்படி வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே. பால் கொழுக்கட்டை இதே பசும்பால்லையும் செய்யலாம், தேங்காய் பால்லையும் செய்யலாம். அடுத்தது பருப்பு, எல்லா பருப்புலையும் ஒவ்வொரு பருப்பும் வேக வச்சு கூட செய்யலாம். சிறு பருப்பில் செய்யலாம், துவரம் பருப்பில் செய்யலாம், கடலை பருப்பில் செய்யலாம். அது வேக வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பருப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம். நிறைய இருக்குங்க சமையல். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சமையல் போடுறோம் பாருங்கள். எங்களுக்கு வாட்சிங் வரதில்லை, அதனால தான் நாங்கள் லென்த்து வீடியோ போடுறோம். இல்லைன்னா சிம்பிளான வீடியோ போட்டுருவோம், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம். பாருங்கள், பாருங்கள், அது வறுத்து வச்சுருந்தது அதில் கலந்தாச்சுங்க, போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குதுங்க, வாசனை கம்ம. தேங்காய் பால் கொழுக்கட்டை நீங்களும் செய்யலாம் வீட்டிலே. இந்த சுகர், ப்ரெஷர் அதெல்லாம் யாரும் இனிப்பு சாப்பிட்டா கிடக்கலாம், இது நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போது செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வந்து வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் விட்டுட்டு வேக வச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் கிளீனாக பார்க்குறதுக்கு. இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாயாசம் தேங்காய் பால் கொழுக்கட்டை பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.